ஹாய் மக்களே, நீங்கள் எல்லாரும் எத்தனையோ ஊர் கோயில் கொடையை பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டு கோயில் கொடையை பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டு ராஜகாளி அம்மன் கொடை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எப்பவும் போல் ஓமகுண்டை வளர்த்ததுக்கு அப்புறமா எங்கள் ராஜகாளி அம்மனுக்கு பூஜையை போட்டு கொடையை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. பூஜை முடிஞ்சதும் அன்னைக்கு ஒரு நாளில் சைவ சாப்பாட்டோட மத்தியாலம் வயிற்று நிறைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பூஜை மறுநாள் 12 மணிக்கு சாம கொடையாக ஸ்டார்ட் ஆகும். ஆடு ஓனை கொடுத்ததும் கறியை வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ராஜகாளி அம்மனுக்கு தடபுடலாக அசைவ விருந்து ரெடி ஆகும். காளியோட கோட்டைக்கு முன்னாடி தனியாக பானையிலையும் அண்டால தனியாகவும் சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அசைவ விருந்து ரெடியான உடனே பூஜை ஸ்டார்ட் ஆகி சாமியாட ஆரம்பிச்சிருவாங்க. காளிக்கு அசைவ விருந்து படையலும் போட்டாச்சு. சாமியும் அதை நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு மலை ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் அன்னதானம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. முதல்ல கிரேவி கறி, தண்ணி கறி, அப்புறம் பானைக்கறி அப்படின்னு 3 வெரைட்டியில் நமக்கு கறி வைப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமாக கறி விருந்து சாப்பிட்டு இந்த கோயில் கொடையை இதோட முடிச்சாச்சு. சரி மக்களை, போயிட்டு வரேன், டாட்டா.